ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேகாய் விலாக்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து சிக்கன் சூப் எப்படி செய்கிறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போது நிறைய இடத்துல கோல்டு, ஏன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே செய்ய முடியாது. அதுக்கு இது கொஞ்சம் இதமாக நல்லாயிருக்கும். ஸோ வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். எண்ணெய் ஊற்றிட்டு ஆல் ஸ்பைசஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா மிளகு, சீரகம், அப்புறம் இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் நல்லா இடித்து தட்டி போட்டிருக்கேன். அதில் நீங்கள் தனியாகவும் போட்டுக்கலாம், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இந்த ஹோல் ஸ்பைசஸ் கூட நீங்கள் இடித்து போடுறது உங்கள் வீட்டில் எதுவும் எல்லாருமே சாப்பிடுவாங்க அப்படின்னா ஓகே. ஏன்னா எங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க, அதனால தான் நான் முழுசாக போட்டிருக்கேன். உங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படின்னா நீங்கள் அதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி கூட போடலாம், மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம், இடிச்சு இல்லைனா கூட அரைச்சி கூட போட்டுக்கலாம், அது உங்கள் சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் அதை போட்டுட்டு சிக்கன் போட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் அப்புறம் கரம் மசாலா மட்டும்தான் போட்டிருக்கேன். நான் மிளகுத்தூள் போடல. மிளகுத்தூள் லாஸ்ட்டாக போட்டுக்கலாம், ஏன்னா நான் மிளகு இடித்து போட்டிருக்கிறதுனால நான் மிளகுத்தூள் போடல. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கரெக்டாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு, சூப் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் 1.5 சொம்பு ஊற்றிருக்கேன், ஏன்னா நான் 3 பேருக்கு தான் செஞ்சுருக்கேன். ஸோ 1.5 சொம்பு ஊற்றி ஃபுல்லாக நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டுக்கோங்க. இது எலும்பு பீஸ் தான் போட்டிருக்கேன் நான், சூப் அப்படின்றதுனால. நான் சிக்கன் பீஸ், அதாவது போன்லெஸ்ஸாக எதுவும் போடல, எல்லாமே எலும்பு பீஸ் தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமேட்டுக்கா விசில் விட்டு எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. எடுத்துகிட்டு ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா கொஞ்சம் திக்காக ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரே ஒரு புதினா மட்டும் போட்டுக்கிட்டேன், அதாவது ஃப்ளேவருக்காக. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக புதினா மட்டும் கொஞ்சமாக போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு முட்டை வேணும் அப்படின்னா ஊற்றிக்கலாம், முட்டை வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். நான் இங்கே முட்டை உடச்சி ஊற்றிருக்கேன், ஏன்னா பாப்பாவும் குடிக்கிறேன்னு சொன்னதுனால. இது மெயினாக செஞ்சதே பாப்பாக்காக தான். அவளோட ரியாக்ஷன் என்ன, எப்படி அவள் ரியாக்ட் பண்ணா அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் தனியாக போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா இந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணால் பெருசாகிடும் அப்படின்றதுக்காக. அதுக்கப்புறமேட்டுக்கா முட்டை நல்லா உடச்சி ஊற்றினோன்னே நீங்கள் கிண்டிடணும், அப்போ தான் அது நல்லா ஃப்ளஃபியாக வரும். அதுக்காக உடனே கொஞ்ச நேரம் அது கொதிக்கட்டும், ஏன்னா அது முட்டைக்குள்ளேயும் கொஞ்சம் லைட்டாக எசன்ஸ் இறங்கணும் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நீங்கள் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக ஒரு பவுலில் சர்வ் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிளகுத்தூள் மேலே போட்டுட்டு ஒரே ஒரு கொத்தமல்லி போட்டு நீங்கள் இறக்கிட்டீங்க அப்படின்னா என் ஸ்டைலில் சிக்கன் சூப் ரெடி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நானுமே இதான் ஃபஸ்ட் டைம் சூப் செஞ்சுருக்கேன். நான் சாப்பிட்டு பார்த்தேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.